இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தொகுதி 1ல் இயல் 1ல் பேஜ் நம்பர் 5ல் வந்துட்டு இது நியூ புக்கு தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்க இந்த லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேஜ் இருக்குது. இது வந்து நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். அது வந்துட்டு நான் சொல்ல போகிற இதை வந்து நீங்கள் ஸ்டோரி வடிவில் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் நல்லா லிசன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் ஒன்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு மனசில் நிற்கும். நீங்கள் 2வது டைமு ரிவிஷன் பண்ணும்போது அது கண்டிப்பாக மறுபடியும் ரிவிஷன் பண்ணவே தேவையில்ல, அந்தளவுக்கு மெமரி ஆகும். நீங்கள் ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து ஒர்க் போயிட்டுருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஆசையாக இருக்கும், டெம்பரரியாக போயிட்டுருப்பீங்க, இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து படிக்க வந்து டைம் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, காந்தியடிகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர் தான் அவர் வந்து பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு இதுக்கு எல்லாமே ரொம்ப பாடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு எளிமையான அறத்தை தான் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்தியாவில் வந்து அவரோட காலடி படாத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வந்து நிறைய டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிற்கு வந்திருக்காரு. அதில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு டைமு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது பார்த்திங்கன்னா 1919 வராரு. அவர் வந்து பிப்ரவரி மாதத்தில் தான் வராரு. அந்த டைம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு 1919 வராரு. அவர் வந்து வரும்போது ஆங்கில அரசு வந்து ரவுலட் சட்டம் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து பெரிய போராட்டமே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து நினைக்கிறாங்க. அந்த டைமில் ராஜாஜியோட வீட்டுக்கு போயிட்டு கருத்தாய்வு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது காந்தி வந்துட்டு ஒரு மெத்த மேலே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவரை சுற்றி ராஜாஜியும் மற்ற தலைவர்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த பேஜில் பார்த்திங்கன்னா இந்த மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சைடில் பாருங்கள், நீங்கள் நல்லா வீடியோ பார்த்தா தெரியும். சைடில் பாருங்கள், அதோட இதில் இம்பார்ட்டண்ட் எதுவோ அதை மட்டும்தான் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு அடுத்தடுத்து ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து காந்தியடிகளை பார்க்குறதுக்கு அவரை நோக்கி வந்துட்டுருக்காரு. காந்திகிட்ட வந்து கேட்குறாங்க, இன்றைக்கி மாலைக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து நான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன், அதுக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு காந்தி சொல்கிறாங்க, பொதுக்கூட்டத்தை வந்து நாளைக்கு நீங்கள் தள்ளி வைக்க முடியுமா? நான் வந்துட்டு எனக்கு ஒரு வேலை அந்த டைமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்துட்டு பாரதியாரை பற்றி கேட்குறாங்க. பாரதியார் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அது முடியாது, திட்டமிட்டபடி அந்த கூட்டம் நடக்கும், நீங்கள் தொடங்க போகும் இயக்கத்திற்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ அந்த டைமில் வந்து காந்தி வியப்பாக கேட்குறாரு ராஜாஜி கிட்ட, இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ராஜாஜி என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காந்தி வந்து சொல்கிறாங்க, இவரை பத்திரமா பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1921 செப்டம்பர் மாதம் காந்தி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரைக்கு வராரு. அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும்போது பெரும்பான்மையான மக்கள் வந்து இடுப்பில் துண்டு மட்டுமே கட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு காந்தி வந்து அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை இதெல்லாம் வந்து அணிஞ்சிட்ருப்பாங்க. அன்னையிலேருந்து அவர் வந்து வெறும் துண்டு மட்டுமே அணிய தொடங்கினார். அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த எளிமை திருக்கோலத்தை பார்த்து உலகமே போற்றுச்சு. அதுக்கப்புறம் காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செஞ்சார். கானாடு காத்தான் அப்படிங்கிற ஊரில் போயிட்டு அன்பர் ஒருவர் வீட்டில் தங்குறாரு. அந்த வீட்டில் வந்துட்டு மிகவும் ஆடம்பரமான விலை உயர்ந்த வெளிநாட்டு பொருட்களால் அலங்காரம் வந்து செஞ்சுருந்தாங்க. அந்த அலங்காரத்தெல்லாம் பார்த்துட்டு காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இந்த 10ல் ஒரு பங்கு வந்து பணத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதை விட அழகாக வந்து நான் செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து தலை குனிந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு ரொம்ப நாள் கழித்து அந்த வீட்டுக்கு மறுபடியும் வரும்போது அங்கே வந்துட்டு வெளிநாட்டு பொருட்கள் எதுவுமே இல்லை. காந்தி வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியானார். அதுக்கப்புறம்
மதுரையில் இருக்கிற மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தலைவர்கள் சொல்லும்போது அந்த கோயிலுக்கு வந்து எல்லா மக்களும் சென்று வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காந்தி. அதுக்கு தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எல்லா மக்களும் போக முடியாது, ஒரு சில மக்களுக்கு தடை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அந்த கோயிலுக்கு வந்து வழிபட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு எல்லா மக்களும் அனைவரும் சென்று வரலான்னு சொல்லிட்டு அந்த செய்தி கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் காந்தி போயிட்டு மீனாட்சி அம்மனை வந்து வழிபடுறாங்க. இதே போல் குற்றாலத்துலேயும் நடந்திருக்குது. குற்றால அருவியில் நீராடுறதுக்கு ஒரு சில மக்களுக்கு தடை இருந்துச்சு. அதனால் அங்கேயும் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தடையெல்லாம் நீங்கி பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் காந்தி போயிட்டு அந்த குற்றாலத்தில் வந்து நீராட தொடங்கினார். அந்த நீராட போகணும் அப்படின்னா ஒரு கோயிலை தாண்டி தான் போகணும். அதனால் தடைகள் இருந்தது. மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து காந்தியடி வந்து உறுதியாக இருந்தார். அதுக்கப்புறம் இவர் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் மொழியை கற்க ஸ்டார்ட் பண்ணது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க தென்னாப்பிரிக்காவில் ஒரு சில காலம் அவர் வாழ்கிறாரு. அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு அப்படிங்கிற நூல் தான் தம்மை கவர்ந்ததாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடக்குது. அந்த மாநாட்டிற்கு காந்தி வந்து தலைமை வகிக்கிறாரு. உவே சுவாமிநாதன் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருக்கிறாரு. உவே சுவாமிநாதன் வந்து உரையை கேட்டு காந்தியடிகள் வந்து ரொம்ப மகிழ்ந்தார். அவரோட நிழலில் இருந்து தான் நம்ம தமிழ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு ஆசையாகவே மாறிடுச்சு. அதை வந்து இந்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உண்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேஜில் இருக்கிறத நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சைட்லேயோ இல்லை கீழேயோ நம்மளுக்கு இடம் எங்கே இருக்கோ அங்கே எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு படிக்கிறது ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து லாஸ்ட் பக்கம் பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின் தான். நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கொஷின்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கொஷின், காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1921 மதுரைக்கு போனார். ஸோ மதுரை தான் வரும். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் டேஸ் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார். அதுவும் உவே சுவாமிநாதன் உரையை கேட்டதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து அவரோட நிழலில் இருந்து படிக்கணுங்கிற ஆசை வந்ததுன்னு ஒரு லைன் படித்தோம் இல்லையா. ஸோ உவே சுவாமிநாதன் தான் இதனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இலக்கிய மாநாடு அப்படிங்கிறது சென்னையில் தான் நடந்தது. அது ஒரு லைன் நம்ம படிச்சிருக்கோம். அது 1937 சென்னையில் தான் இந்த இலக்கிய மாநாடு நடந்துச்சு. அடுத்தது தமிழ்நாட்டு கவிஞருங்கிறது பாரதியார் தான். இது வந்து ராஜாஜி வந்து காந்திகிட்ட சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு கவிஞர் யாருன்னு கேட்டால் அது பாரதியார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குற்றாலம் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது அருவி தான். ஸோ இதுவும் இந்த லெசனில் பார்த்துருக்கோம். குற்றாலம்னா அருவி தான். அதுக்கப்புறம் தமிழ் கையேடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு. அது வந்து காந்திக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருந்தது. அதுதான் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேஜ்லேயும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நம்ம சைடில் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.